என்று வியப்புடன் கேட்டார். இல்லை அண்ணா, இல்லை. நான் சம்சப்தர்களுடன் போர் செய்து அவர்களை துவசம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். தாங்கள் கர்ணனால் துன்புற்று காயம்பட்டு களைத்து கூடாரத்தில் இருக்கிறீர்கள் என்று அண்ணா பீமன் சொன்னதும் பதைபதைத்து போனேன். உங்களின் நலத்தை பார்த்து வர அவரை போகச் சொன்னேன். என்னுடைய பதட்டத்தை கண்டு பீம அண்ணா என்னையே அனுப்பினார். உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய கர்ணனை இன்றே கொள்வேன். நீங்கள் கவலையை விடுங்கள். அந்த கண் கொள்ளா காட்சியை நீங்களும் வந்து கண்டு கழியுங்கள் என்று பதில் சொன்னான் அர்ஜுனன். இதனை கேட்ட யுதிஷ்டரின் முகமோ சுருங்கியது. முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து போனது. கோபம் குடிகொண்டது. இதனை பார்த்து அதிர்ந்து போனான் அர்ஜுனன். அண்ணாவிற்கு என்ன ஆயிற்று? நீயோ ஒரு கோழை. கர்ணனுக்கு பயந்து கொண்டு இங்கே ஓடி வந்திருக்கிறாய். அத்தனை அதிவில்லாளர்களையும் அடித்து துவசம் செய்த கர்ணனை அபிமன்யுவை அநியாயமாக கொள்வதற்காக அவனுடைய பின்புறமாக